அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். குற்றம் எதுவும் செய்து ராமன் வனம் செல்லவில்லை என்று கைகேயி கூறுதல். பாடல் எண் 838. தப்பதுவும் செய்து அவன் தண்டகமும் போகவில்லை, ஒப்பில்லா விதியடைந்தது ஓய்வில்லா தாகமென்றே, தப்பில்லா சத்தியம்பேன் தரும நீதி வேகமென்றே, அப்பெரியோன் வனம் செல்லல் ஆக்கியதே சோகம் இன்றே. இதுவே 838வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தப்பெதுவும் செய்து அவன் தண்டகமும் போகவில்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய தமையன் ராமன் குற்றங்கள் எதுவும் செய்யக்கூடிய இயல்புடையவன் அல்லவே, பின்னர் அவன் ஏன் தண்டகவனத்துக்கு சென்றான் என்ற கேள்வியை எழுப்பிய பரதனுக்கு பதில் அளிக்கும் வண்ணமாக, ராமன் எந்த ஒரு தப்பும் செய்து எந்த ஒரு குற்றமும் செய்து அவ்வாறு குற்றம் செய்தவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனையை ஏற்கும் விதத்திலே அவன் தண்டகவனத்துக்கு செல்லவில்லை. ஒப்பில்லா விதியடைந்த ஓய்வில்லா தாகம் என்றே. ஆனால் ஒப்பே இல்லாத, ஒப்பிட முடியாத ஆற்றல் வாய்ந்ததாக திகழக்கூடிய விதியானது ஓய்வில்லாத தாகத்தை அடைந்தது. தொடர்ச்சியாக ஓய்வே இல்லாத தாகத்தை அந்த விதியானது அடைந்ததால் அந்த விதியின் தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக தப்பில்லா சத்தியம் பேர் தரும நீதி வேகமின்றி, தப்பே இல்லாத சத்தியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய தர்ம நீதியானது அந்த விதியின் தாகத்தை தீர்ப்பதற்காக வேகமுடன் செயல்படுவது போலவே ராமனும் அப்பெரியோன் வனம் செல்லல் ஆக்கியதே சோகமின்றி, அந்த தர்ம நீதியின் வேகத்தை போலவே ராமனும் அதிவேகமாக செயல்பட்டு அந்த விதியின் தாகத்தை தீர்ப்பதற்காகவே அந்த பெரியவன் என்று போற்றப்படக்கூடிய ராமனும் வனம் சென்றான். அவ்வாறு அவன் வனம் சென்ற காரணத்தால் அந்த வனம் சென்ற செயலானது பெரும் சோகமாக, பெரும் துன்பத்தை தருவதாக இன்று நமக்கு ஆகி போனது என்று கைகேயியானவள் பரதனிடம் கூறினாள். இதுவே 838வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 839வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.